ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மூவி தமிழ் வெர்ஷன்ல பார்க்கலாம். இந்த மூவி ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் அங்கிள் கான்செப்ட்னு எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இந்த மூவில நிறைய வெர்ஷன் வந்திருக்கும். பட் இந்த வெர்ஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஹீரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹீரோட மூவி ரிலீஸ் ஆனா கண்டிப்பா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மூவி எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு யாரோ ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே பயந்து போய் வந்துகிட்டு இருக்கா. யாருமே அங்க இல்ல. யாரோ 2 பேரும் துரத்திட்டு வராங்க. அந்த டைம்னு பார்த்து ஒரு ரூம் ஓப்பன்ல இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் உள்ள வரா. அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அங்க பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த 2 பேரும் இந்த ரூம்ல நம்ம உள்ள போகவே முடியாது, பெரிய பணக்கார விஐபிலாம் இருக்க ரூம், பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹெல்ப் கேட்க ஹீரோ செய்ய முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு பொண்ணுக்குனாவே பிடிக்காது. அப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. 2 பேரும் அன்னைக்கு நைட் இன்டிமேட்டா இருக்காங்க. காலையில எந்திரிச்சோடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, பேசாம ஓடிடலாமான்னு சொல்ல ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஹக் பண்றான். அப்படியே மேல ஏறி படுக்கிறான். க்ளோஸா ஹீரோயின் கிட்ட அப்படியே போக, இங்க பாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்க, கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. என்ன விளையாடுறியா, நேத்து என் கூட நீ இருந்தில, அதுக்கு வேணா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் டைம், இதுக்காக உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு இதை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்றான். நீ என்ன லூசா, அதெல்லாம் முடியாது, உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அடி பாவி நேத்து நைட்டு மட்டும் ஒன்னா இருந்துட்டு போறாளேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் ஹீரோ. புடிச்சு தள்ளி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போறா. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்க, ஒரு உத விட்டுட்டு அங்க இருந்து ஓடுறா. ஹீரோட ஆளுகெல்லாம் வராங்க. ஒரு நிமிஷம் நில்லு, அவதான் மிஸ்ஸஸ் சுவா, அவகிட்ட எல்லாம் போக கூடாது சரியான சொல்ல, என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பையன் வர, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ இருக்க குளத்தை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் என்ன சார் நடக்குது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, அதெல்லாம் அப்படித்தான், இனிமேல் அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நிக்கிறான். இதை பார்த்து ஏதான் திங்க் பண்ணிருக்கான் ஹீரோயினை பத்தி. அப்புறம் பார்த்தா அந்த சீனை கட் பண்ண வேற 2 பேரை காட்டுறாங்க. இங்க பாரு, அவ ரொம்ப ஏழையான பொண்ணு, என் கூட வில்லேஜ்ல இருந்தவ தான், போய் அவளை போய் செலக்ட் பண்ணிருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, பட் அதுக்காக அவளை என்னால பிரேக்கப் பண்ண முடியாது, ஏன்னா அவளை நான் உண்மையா தான் லவ் பண்றேன்னு சொல்ல, அப்ப என் கூட மட்டும் உனக்கு இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா? அது ஏன்னு கேட்டா எனக்கு தெரியல, உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு, அதுக்காக அவளை பிரேக்கப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஏன்னா அவ கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்றாள். இந்த பொண்ணு பேரு லின்னு, நான் உனக்கு பெட்டரா இருப்பேன்னு சொல்ல, இங்க பாரு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவளை பத்தி எதுவும் பேசாத, அவளோட இடத்துக்கு நீ வரணும்னு நினைக்காத, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறான். அதாவது இவ கூட அப்படி இப்படி இருப்பானா, ஆனா கல்யாணம் மட்டும் ஹீரோயினை தான் பண்ணுவேன்னு சொல்றான். பாக்கலாம்டா பாக்கலாம், அவன் நேற்று நைட்டு நான் கொடுத்த ட்ரக்ஸுக்கு யாரோ ஒருத்தர் கூட இருக்கதான் போறா, அதை பார்த்து கண்டிப்பா நீ ஏதாவது பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோயின் வரா. அவகிட்ட ஏதாவது உளர்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு வேகமா அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க போக, ஓடி வந்து லின்னோட கண்ணத்துல ஒரு அரையா ஹீரோயின், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நேற்று என்னோட ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்ட, அதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமான்னு சொல்ல, ஐயோ என்னாச்சு, நீ வேற யார் கூட ஒன்னா இருந்துட்டியா, சரி பரவாயில்ல விடு, இதை பத்தி உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ல, இவகிட்ட உண்மையை சொன்னா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் டாக்டரை போய் பார்த்தா எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதான் நடந்தது, வேற எதுவும் நடக்கல, இதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றது கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் என் பக்கத்துல வர்ற மாதிரி இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்ன நீ இப்படி பேசுற, ஷூ ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணா இருந்தாலும் என்னைக்காவது ஒண்ணு நான் அந்த மாதிரி நினைச்சிருப்பேனா, நீ ஏலன்னு அதான் அப்படின்னு சொல்லி பேச வர திட்டிட்டே ஹீரோ இந்த பக்கம் போக, அங்க இருந்து பாய் ஃப்ரெண்ட் வரான். ஓ அவளோட ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்து என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா, நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா அங்க இருந்து போறான். அடுத்து ஹீரோனை மீட் பண்ண வர சொல்ல, எதுக்கு என்ன பிக்கப் பண்ண வந்திருக்கான்னு ஹீரோயின் கேட்க, இன்னைக்கு என் அங்கிள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு, இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு, உன்னை இன்ட்ரோ கொடுக்க போற ஃபேமிலி பார்ட்டி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. வந்துதான் ஆகணும்னு சொல்ல, நேற்று நைட் என்னாச்சு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் நீ டாக்டர்கிட்ட போய் சரியாயிடுச்சு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ என்னடா உளறிட்டோங்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் கெஸ் பண்ணேன், சரி நீ வா போல அப்படின்னு சொல்லி வேகமா கார்ல உட்காந்து கூட்டிட்டு போறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எப்படியாவது என்கிட்ட உண்மையை சொல்லிடலாமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வரனால அப்படியே பாடி கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வர, ஹீரோ அப்படியே கெத்தா நடந்து வர. நம்ம ஹீரோ தான் இந்த பையனோட அங்கிள். சோ இந்தாங்க அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடுக்க, டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க, அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. சோ பார்ட் டைமா 2 ஜாப் பார்த்துட்டு இருக்கா. அவளோட அப்பா அம்மா வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அவ பாட்டி மட்டும் தான் அவகிட்ட நல்லா நடந்துக்கிறாங்கன்னு எல்லா டீடைல்ஸ் இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி
சொல்லிட்டு பேசிட்டே அங்கிருந்து அப்படியே வர, அப்படி இங்க பார்த்தா ஹீரோயினே இன்ட்ரோ கொடுக்குறான் அந்த ஜாவோட அம்மாக்கு சுத்தமா நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை, அவ ஏழையா இருக்கான்னு. ஆனா தாத்தா ரொம்ப நல்லவர், தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அங்கிள் வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அப்படியே ஜாவிலுக்கு அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஐயோங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோனுக்கு. நேத்து இவன் கூட நம்ம ஒன்னா இருந்தோங்கிற மாதிரி இருக்க, இந்தா உன் அங்கிள் வந்தாச்சு ஏஷியா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆமா இதே ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க என்ன பண்றதுன்னு புரியல. சார் இந்த பொண்ணு தானே சார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, வாயை முடிட்டு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் கேக்குறா ஜாவ் கிட்ட, இது யாரு உங்க ரிலேட்டிவான? இவருதான் என் அங்கிள் அப்படின்னு சொல்ல, அங்கிள்ங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. போய் இவனோட அங்கிள் கூடயா நான் ஒன்னா இருந்திருக்கேன்னு சொல்லி யோசிக்க, இவரை நீ அங்கிள்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட போறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வேணா வீட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் அங்கிளை மீட் பண்றேன், பேசாம வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சா வெளுத்துட்டு போறான். வாங்க மேடம் உட்காருங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சீட் எல்லாம் இப்படி தள்ளி விடுறான். ஹீரோ பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறதுக்காக அந்த பக்கம் தள்ளி போலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்கு அவன் விட மாட்டேங்கிறான். இங்க உட்கார்லன்னா நான் என்ன அவமதிக்கிற மாதிரி இருக்கு, சோ அதனால அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயின் போய் உட்காந்துட்டா. ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்குங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, அடுத்த ஹீரோ ட்ரிங்க்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் எடுக்க அந்த பக்கம் போக எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. இந்த அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொல்லி ஜாவ் சாப்பாடு எடுத்து கொடுக்க, அப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதான் பக்கத்துல இருக்காளேங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி எப்ப கல்யாணம்னு சொல்லி ஹீரோ கேட்க, கல்யாணத்துக்கு என்ன அவசரம், 2 பேரும் இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க, இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது, முதல்ல 2 பேரும் ஒன்னா இருக்காங்களான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா புலம்புறாங்க. அமைதியா இருங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. சோ என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு புரியல. ஹீரோ அமைதியா இருக்க உடனே தாத்தா சொல்றாரு, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, இப்படி தனியா சுத்திட்டு இருக்க போறியா, பாரு அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பாத்துட்டேன், எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, சோ சீக்கிரம் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஐயோ இவன் ஏதாவது ஒளரி கொட்டிடுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு யாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, யாருன்னு எல்லாரும் பார்க்க ஹீரோயினோட பேரை சொல்றான், ஷாயூன்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன் கல்யாணி லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். எல்லாரும் கேட்கறாங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியலன்னு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் திட்ட, ஹீரோயின் அப்படியே ஹீரோட காலை பிடிச்சி கிள்றோம், இன்னும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு. அது நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அந்த பொண்ணு என் காலை மிதிக்கிறான்னு சொன்னேன், உடனே நீங்களாம் அந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டீங்க, இவ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா சாரி நாங்களாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினோட கையை அப்படியே ஹீரோ பிடிச்சிருக்கா. அசிஸ்டன்ட் பையன் எட்டி பாக்குறான், உண்மையா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாவ் யோசிச்சுட்டு எட்டி பார்க்க 2 பேரோட கால் பக்கத்துல தான் இருக்கு. ஓ தெரியாம மிதிச்சிருப்பா அங்கிள, சரி அங்கிளுக்கு மரியாதை கொடுன்னு சொல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஹீரோயின் போயிட்டா. ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது செம்ம டென்ஷனா இருக்கு ஹீரோயினுக்கு, எப்படியாவது அவனை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்க வரான். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க, உன்னை பார்க்க தான் வந்தேன், ப்ளீஸ் நான் போறேன்னு சொல்லிட்டு அதை பக்கம் ஹீரோயின் போக டக்குன்னு பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ற வீடுன்னு சொல்லி ஹீரோனுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றது கேளு, அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்ல, இங்க பாரு அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறான். பக்கத்துல க்ளோஸா போறான். நான் சொல்றதை கேளு, நீ என் ஃபேமிலியை மீட் பண்ண வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீங்க என்ன பண்ணாலும் சரி என்னால முடியாது ப்ளீஸ் வேணாம் இதோட விட்டுருங்கன்னு சொல்ல, ஏன் என்ன பிடிக்கல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். ஹீரோன் எதுவுமே பேசல அமைதியாவே இருக்கா. அப்படி இல்லைனா உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, அதுக்குள்ள அந்த ஜா வெளியே ரெண்டு கதவு தட்டுறான். என்னாச்சு ரொம்ப நேரம் ஆச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்ல, எதுவுமே பேச விட மாட்டேங்கிறா ஹீரோ. என்ன பண்றதுன்னு புரியல ஹீரோனுக்கு. ஐயோ என்ன விடுன்னு சொல்லி பிடிச்சி தள்ள, ஸ்பேர்க்கி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம், என்னாச்சுன்னு தெரியல, அவ ஏதோ பாத்ரூம்ல விழுந்துட்டா போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ கிஸ் பண்ண வரான். உடனே ஹீரோயின் இல்ல நான் இங்கதான் இருக்கேன், ஒரு நிமிஷம் எனக்கு ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு நான் வந்துடுறேன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஜா அந்த பக்கம் போறான். அதுக்குள்ள ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் கையை எப்படி தட்ட அங்க வந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து சத்தம் கேக்குது. மறுபடியும் ஜா வந்து என்னாச்சுன்னு சொல்ல, ஹீரோ அப்படியே கண்டினியூவா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியா இரு, இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ண அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல, ஹீரோ போகவே மாட்டேங்கிறான். டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அதுக்குள்ள கதவை ஒரு உதச்சு அப்படியே ஓபன் பண்ணிட்டு அந்த ஜா உள்ள வந்து பார்க்க ஹீரோயின் மட்டும் இருக்கா. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, இது ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதானே வேற மாத்திக்கல, இதுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க நீ வா முதல்ல அப்படின்னு சொல்ல, நான் போறேன் எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. வா நானே கூட்டிட்டு போய் டிரா பண்றேன்னு சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு வரான். அதுக்குள்ள அங்க இருந்து அம்மா வராங்க. தாத்தா உன்னை வர சொன்னாரு இவ்வளவு போ சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் நின்னுட்டு இருக்கான். உன்னை டிரா பண்றேன் வா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. நான் சொல்றதை கேட்கலன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ ஒரு ஆறா அறிஞ்சிட்டா. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வராது, என்ன இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிட்டா. சார் என்ன சார் உங்களை அடிச்சுட்டு போறா, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேச, இங்க பாரு அவ என்னோட ஒய்ஃப், சோ அவளுக்கு மரியாதை கொடு, ஃபோர்ஸ் பண்ணி லவ் வர வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அமைதியா இருக்கா. வர வர நம்ம சார் மாறிட்டா இருப்பா, பாஸ் இப்படி ஆவார் நினைச்சு கூட பாக்கலங்கிற மாதிரி புலம்பிட்டே அசிஸ்டன்ட் பையன் நிக்கிறான். எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோனோட ஆபீஸ்ல பேசாம விலைக்கு வாங்கிடலாமாங்கிற மாதிரி இவன் திங்க் பண்றான். அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல பிஸியா ஏதோ டிசைன் பண்ணிட்டு இருக்கா. பார்ட்
பார்ட் டைம் ஜாப் தான் பாத்துட்டு இருக்கா. அம்மா கிட்ட இருந்து போன் வருது, உன்னோட தம்பிக்கு கொஞ்சம் பணம் வேணும், பணத்தை அனுப்புன்னு சொல்ல. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, ப்ளீஸ் கேட்காதீங்கன்னு சொல்ல. என்ன எப்ப கிட்ட பணம் இல்லன்னு சொல்ற? நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே கொடுக்குறேன், என்கிட்ட இப்ப காசு இல்ல, ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல. நீ மட்டும் பணம் கொடுக்கல அவ்வளவுதான், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஓவரா பேசுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட டிசைன் மட்டும் இப்ப காம்படிஷன்ல வின் ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன், அது வரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு வரா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னோட டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாரும் மீட்டிங்ல வெயிட் பண்ணிருக்காங்க, உனக்கு தான் அந்த பிரைஸ் கிடைக்குவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க போறா. சோ எல்லாரும் அவங்க டிசைனை சப்மிட் பண்ணீங்க, சோ கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வந்திருக்கு, யாரோட டிசைன் பெஸ்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பொண்ணு வர. அவ பேரு மீமி. இவளுக்கு தான் அப்படின்னு சொல்லி மீமி கையில கொடுக்க ஹீரோனுக்கு டென்ஷனா இருக்கு. சரி பரவாயில்ல, எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி கஷ்டப்படுறா. அவ ஃப்ரெண்ட சொல்றா, ஏடி நீ ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தா, அது எப்படி உனக்கு மிஸ் ஆச்சுன்னு தெரியலன்னு. சரி இப்ப மீமி டிசைன் பண்ணது நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஷோ பண்ணி காட்டுறான். அந்த மீமி பண்ண டிசைன் வந்து கிரவுன், அது வந்து நம்ம ஹீரோயின் பண்ணதான், இது என்னோட டிசைன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல. ஆமா இது இவ்வளவு தான், நானும் பார்த்தேன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றா. ஒரு வில்லேஜ்ல வளர்ந்த நீ படிக்க கூட இல்ல, நீ எப்படி இவ்வளவு அழகான கிரவுன் டிசைன் பண்ண முடியும், இது என்னோடதுன்னு சொல்ல. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் ஹீரோயின் ஹெல்ப் கேட்க எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. உடனே மீமி சொல்றா, இது என்னோட டிசைன் திருட முடியாதுன்னு சொல்ல. உடனே அங்க இருக்கிற அந்த மேனேஜர் சொல்றான், இங்க பாரு, உனக்கு வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரைஸ் மணி வாங்கணும்னா என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்ல. இதெல்லாம் கேவலமானது, இந்த வேலையில நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இதை நான் போட்டு காட்ட போறேன்னு சொல்ல. அவ கையில இருந்து அந்த ரெக்கார்டிங்க புடுங்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. அவ ஃப்ரெண்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வர அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோட என்ட்ரி. மிஸ்டர் ஜா வந்துட்டாருன்னு சொல்ல ஹீரோ அப்படியே நடந்து வராங்க. ஏன்னா ஹீரோ இந்த ஆபீஸா வாங்கிட்டா, யாரும் வராங்க போல இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல புடிச்சு தள்ளி உள்ளான்னு ட்ரை பண்ண ஹீரோ வந்து அப்படியே பிடிச்சிட்டான். அப்படியே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. சார் நீங்க வந்துட்டீங்களா, சாரி சார், இந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டா, அதான் பனிஷ்மெண்ட்டுக்குன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்க ரெண்டு பேரையும். சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேல கை வைப்பீங்கன்னு சொல்ல. ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி நான் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்க அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நீயே சொல்லணும்னு சொல்ல. என்னோட பொசிஷன் அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னோட டிசைன் அவங்க திருடிட்டாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ என்ன சொல்றியோ அது பண்ணலாம் சரியா, பனிஷ்மெண்ட் ஒன்ன பொறுத்தது, நீ எவ்வளவு வேல்யூன்னு எனக்கு தான் தெரியும் சரியா, அவங்களுக்கு நீயே ஒரு லெசன் சொல்லுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் இவங்களை இப்ப இங்க இருந்து தூக்குங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்க்கு மொத்த இன்சார்ஜுமே இவ தான் இதுக்கப்புறம், சோ அதே பண்ணுங்கன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இது ஓகேவா உனக்குன்னு சொல்ல. சார் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றான். அதுக்கப்புறம் சீட்டை இழுத்து இந்த உட்காரு, நீ தான் இப்ப பாஸ் இந்த கம்பெனிக்கு, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல. அந்த பொண்ணு மீமி உட்காந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல. இவனாலதான் எல்லாமே அப்படிங்கிற அந்த மொட்டத்தல பாஸ் அந்த மீமியை போட்டு அடிக்கிறான். ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன்னு சொல்ல. இப்ப இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற, அந்த மாதிரி ஒரு மேனேஜர் இந்த ஆபீஸ்ல இருக்கவே கூடாது, அவன் அடுத்தவங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், அவனுக்கு யாரு பெட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் பணம் கொடுப்பானா, சோ இந்த மாதிரி ஒருத்தர் இங்க இருக்க கூடாது, இவங்க ரெண்டு பேருமே ஃபயர் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. ரெண்டு பேரும் கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தூக்கிட்டு போயாச்சு. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறான், எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும், நீ அவனை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்ல. இப்ப என்ன பிரேக்கப் தானேன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டா. பாரு ஓகேவான்னு சொல்ல. அது மட்டும் பார்த்தாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வா இப்பயே போலான்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. டக்குன்னு நெத்தியில ஒரு கிஸ் பண்றான். நீ எப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சரியா, நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கான கிஃப்ட் எல்லாமே வருது. உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு, என்ன வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ நம்ம ஹீரோனோட டிசைனர், அதுக்கப்புறம் ஹீரோ சம்பந்தப்பட்ட சொத்து மதிப்பு எல்லாமே ஹீரோயினுக்கு பிரைஸா கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையும், எனக்கு பணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஹீரோக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு வர, அவளுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. என்னடி நடக்குது, ஏதோ மில்க் டீ வாங்க கூப்பன் கொடுக்குற மாதிரி இத்தனை கொடுத்துருக்காங்க, இத்தனை கம்பெனியும் உனக்கு தூக்கி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல இது எனக்கு வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. அப்ப மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண நீ வரமாட்டேன்னு சொல்லி கேட்க, நான் வரமாட்டேன் ப்ளீஸ், என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன விட்டுருங்கன்னு சொல்ல. நீங்க இவ்வளவு பேசினாலும் இந்த பொண்ணு உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, இருங்க அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போறான். என்ன தைரியம் தான் அவன் மேல கை வைப்பங்கிற மாதிரி அப்படியே திட்டிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. எப்பதான் என்ன புரிஞ்சுப்பேன்னு சொல்ல. சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கிட்டு போய் அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறான். இப்ப என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துரும் பாருன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ணா. நான் சொன்ன ஃபீலிங்ஸ் இது இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல க்ளோஸா போக. சரி நீ என்ன ஃபீல் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, என் மனசுல லவ் வரணும், அதுக்கு பேர் தான் ஃபீலிங்ஸ், இப்படி சும்மா இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு பேரு ஃபீலிங்ஸ் கிடையாது, நீங்க என் கூட இன்டிமேட்டா இருக்கனால என்ன இருக்கு, என்ன ஃபோர்ஸ் பண்ணி லவ் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க. அப்ப இதுக்கு பேரு ஃபீலிங்ஸ் இல்லையாங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல.
ஹீரோயின் அமைதியா இருக்கா. அதுக்குள்ள அங்க இருந்து அசிஸ்டன்ட் பையன் கண்ணு மூடிட்டே வரா. சார் உங்களுக்கு டின்னர் ரெடி, வரீங்களா சாப்பிடன்னு சொல்ல, இதோ வந்துட்டேன் வா போல அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போறா. உனக்கு டின்னர் பிடிச்சது இருக்கா, எது பிடிக்கும்னு தெரியல, பிடிச்சி எல்லாத்தையும் சமைச்சாச்சு, என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்ல அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கே ஷாக்கா இருக்கு. எதுக்காக இத்தனை செஞ்சிருக்கீங்க, உனக்கு எது பிடிக்கும்னு தெரியல, சோ என்ன வேணுமோ சொல்லுன்னு சொல்ல, இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, என்னால இவ்வளவு எல்லாம் சாப்பிட முடியாது, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அளவா சமைக்க சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்குள்ள போன் வருது ஹீரோக்கு. அவங்க அப்பா கிட்ட இருந்து, அதாவது தாத்தா கிட்ட இருந்து. எப்பதான்டா கல்யாணம் படிக்க போற, லவ்வர் இருக்கு லவ்வர் இருக்குன்னு சொல்லி உன் லவ்வர் எங்க? இப்பதான் ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், டெவலப் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேன், வேங்கப்பா போன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, லவுட் ஸ்பீக்கர்ல வேற போட்டிருக்கான். இது வேற அப்படியே ஹீரோயின் கேட்டுட்டு அப்படியே இரும்பிக்கிட்டே பக்கத்துல உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நைட்டு அவளுக்காக ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். நைட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப செக்ஸியா இருக்கு, அதை போட்டுட்டு இதைத்தான் போடணுமாங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்க, நீ என் கூட தான் படிக்கணும், நான் உன்னை ஹக் பண்ணிட்டு தான் படிப்பேன், அப்பதான் எனக்கு உனக்கு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகும்னு சொல்ல, ஹலோ இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் தப்பு கிடையாது, உன்னை ஹக் பண்ணிட்டு படுத்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பா ஹக் பண்ணிட்டு ஹாப்பியா படுத்திருக்கான். அப்புறம் பார்ல தான் காட்டுறாங்க. அந்த ஜாவுல் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் என்ன பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கா. என்ன பிளாக் வேற பண்ணிட்டா, அவளுக்கு கால் பண்ணவே முடியல. அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னுக்கு போன் வருது. ஆக்சுவலி போன்ல இவளோட ஃப்ரெண்டு தான் பேசுறா. ஏன்னா ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் மாஸ்டர் ஜாவோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் ஜாவோட ஒய்ஃபா லூசு மாதிரி பேசுற, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. என்ன நடக்குதுன்னு புரியல. அவருக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும் அதுவும் தெரியாம, இல்ல கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கும், கண்டிப்பா என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும், யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சரி என்னன்னாலும் சரி, ஷியாயுவை இவன் கூட சேர விடக்கூடாது, அதையும் நம்ம பாத்துக்கணும். அவ இந்த ஃபேமிலிக்குள்ள வரவே கூடாது, ரிச்சான ஃபேமிலியில நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணி பேசுறா அவங்க அம்மா கிட்ட. அதாவது ஹீரோனோட அம்மா கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனை கட் பண்றா. இங்கே பார்த்தா நல்லா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினை காணும், எங்கடா படுத்திருந்தவளை காணும்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டு வந்து பார்க்க, அங்க அசிஸ்டன்ட் பையன் வரான். மேடம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, சரி கிஃப்ட்லாம் ரெடி பண்ண அவங்க அம்மா வீட்டுக்கு போய் மேரேஜ் ப்ரப்போசல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வந்து பாக்குறா. அம்மா ஜாலியா உட்காந்து வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாக்கு என்னாச்சு, அப்பாக்கு கீழே விழுந்து அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க, என்னாச்சுன்னு சொல்ல, வா வா உள்ளவா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்து பார்க்க, அங்க அப்பா நார்மலா தான் இருக்காரு. அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, நான் நல்லதா இருக்கேன், யார் என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, இங்க பாரு உட்காரு போய் அவன் பக்கத்துல, இவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறோம், இவன் இந்த ஊர்லயே பெரிய பணக்கார, உனக்காக நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அந்த ஆள் அப்படியே ஹீரோனோட பக்கத்துல வர, இவனால என்னால கல்யாணம் பண்ண முடியாது, ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் கத்துறா. சோ அங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து போஸ்ட் பண்ணாங்க. இவ இப்படியே விட்டா ஒத்துக்க மாட்டா, இவளை ஏதாவது பண்ணி உன் ஒய்ஃப் ஆக்கிக்கோ, அப்புறம் வேற வழி இல்ல, அவனை அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்ல, நீங்களா அப்பா அம்மாவா என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோன் கத்துறா. பட் அங்க இருக்க யாரும் அதை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்ல. ஹீரோன் ரெண்டு கையும் பிடிச்சிட்டாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, இவங்க முன்னாடியே அந்த பையன் ஹீரோன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறா. வீட்டுக்கு வெளியே எல்லாரும் நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன நடக்குது, உள்ள போக முடியுமா, போனாலும் பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து ஒரு கார் அங்க வருது. நம்ம ஹீரோ வர காப்பாத்துங்க, அந்த பொண்ணு ரொம்ப பாவம்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்க ஹீரோயின் அங்க அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கா. எப்படியும் ஹீரோ சேவ் பண்ணிட்டா. ஆனா ஹீரோயின் பயந்து போய் தள்ளி போய் உட்காந்துருக்க. நல்லா பாரு நான் யாருன்னு, இங்க பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. கவலைப்படாத, இங்க இருக்க யாரும் உன்னை டச் கூட பண்ண முடியாது, நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, என்ன தைரியம் இருந்தா இவங்க மேல கை வச்சிருப்பீங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கத்தா அங்க இருந்து பாடி கார்ட்ல வராங்க. உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இதெல்லாம் நான் தாங்கிக்குவேன், இதை விட பெருசு இங்க நடந்திருக்கு, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல, நீ யாரு ஈஸியா கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா, அவ என்னோட அக்கா, அவ என்னோட பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தரும் பேசுறாங்க, இந்த பொண்ணை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்கான அந்த மேரேஜ்க்கான கிஃப்ட் கொடுப்பாங்களா, அது எல்லாத்தையும் ஹீரோ கொண்டு வரான். அந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கவும், ஆகா பெரிய பணக்காரன் போல இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருக்க அப்பா அம்மா அப்புறம் தம்பி எல்லாரும் சொல்றாங்க, ஐ பிரதர் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோ வெளியே போக சொல்ல, நீ இவ்வளவு பெரிய பணக்காரன் கூட அஃபேர்ல இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த மாதிரி ஒருத்தர் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கவே மாட்டோம், முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசல. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. நான் உன்னோட அப்பா, என்னை விட்டுட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி அப்பா பேச, எனக்கு யாருமே வேணாம் ப்ளீஸ் நீங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இவங்க கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. அப்புறம் பார்த்தா பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, ஓடி போய் ஹீரோயின் பாக்குறாங்க. பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க, உனக்கு ஏதோ ஆபத்து, காப்பாத்தணும்னு தான் பாட்டி வந்தாங்க, அதுக்குள்ள அவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாட்டியை வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஹீரோவும் சேர்ந்து.
டாக்டர் பாட்டிக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கையில சுத்தமா காசு இல்ல. ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கடனை மட்டும் கொடுங்க, நான் எப்படியோ சீக்கிரம் திரும்ப தந்துருவேன்னு சொல்ல, ஹீரோ அப்படியே டக்குன்னு போனுக்கு பணம் அனுப்புறான். எவ்வளோன்னு பார்த்தா பில்லியன் கணக்கு அனுப்பியிருப்பான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட கேட்காது, என்னோட பணம் உன்னோட பணம் மாதிரி, என்கிட்ட இருக்க எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பேச, அதை கேட்கும் போது அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அங்க பாருங்க பாஸ் என்ன நடக்குதுன்னு எட்டி பாருங்கன்னு சொல்ல, டோருக்கு வெளியே இருந்து ஹீரோ எட்டி பார்க்க, அங்க ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கா. பக்கத்துல அந்த ஜாவ் இருக்கான். இவ எப்படி இங்க வந்தான்னு ஹீரோ கேட்க, தெரியல, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்கன்னு காட்டுறாங்க. 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு நீ தான் சொல்ற, நான் இன்னும் சொல்லல, ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு, உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாவ் கேட்கறான். ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு. அப்புறம் பார்த்தா ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் அப்படி டக்குன்னு ஜாவிட்டு இருந்து கையை எடுக்கிறா. பயந்து போய் நிக்கிறா. சோ இங்க எங்க அங்கிள் வந்தீங்க, என்ன இவங்க பாட்டியை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு ஹீரோ வரான். அதுக்குள்ள ஹீரோயின் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு, இந்தாங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தண்ணி கையில வச்சுக்கோங்கன்னு சொல்லி தண்ணி பாட்டில கொடுத்து அங்க வந்து ஹீரோ அனுப்பி விட்டா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல, அவங்க கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் வந்தான். அதுக்குள்ள பார்த்தா இங்க ஹீரோயின் ஏதோ உண்மையை வளரிடுவானு பயந்து பேசி அப்படியே அங்க இருந்து அனுப்ப, ஒண்ணுமே புரியல அந்த ஜாவுக்கு. எதுக்கு அங்கிள் வந்தாரு, எதுக்கு போறாரு ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேற வழி இல்லைன்னு அசிஸ்டன்ட் பையனும் இழுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் கிட்ட கேளு, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு அவனும் வேகமா அங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்காங்க, எப்படி இதெல்லாம் நடக்கும், அவங்க 2 பேரும் எதுக்கு மீட் பண்ணாங்க, முதல்ல அந்த ஜாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. அப்புறம் பாட்டிக்கான சர்ஜரி அங்க போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா பாட்டிக்கு சர்ஜரியும் முடிஞ்சது. உங்க பாட்டி இப்ப சேஃபா இருக்காங்க, சீக்கிரம் சரியாயிருவாங்கன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஜாவ் பேசிட்டு இருக்கான். சரி இப்ப என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒண்ணு இவங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கணுங்கிற மாதிரி ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க அந்த லின்னுக்கு போன் வருது. இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி தான் பேசுறாங்க, அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவளுக்கு. என்ன அவ பெரிய ஃபேமிலிக்குள்ள வந்துருவா போலன்னு அவங்க அம்மாக்கு போன் பண்ணி, உனக்கு ஒரு வேலை கொடுத்தா சரியா பண்ண மாட்டியா, நான் சொல்றது கேளுன்னு சொல்ல, அவ பெரிய பணக்காரனை கூட்டிட்டு வந்துட்டா, அவங்க எங்க எல்லாரையும் அடிச்சுட்டீங்கன்னு அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, நான் சொல்றது கேளு, அவ பெரிய பணக்காரன்லாம் கூட்டு வந்திருக்க மாட்டா, அது எல்லாமே நடிப்பு. எப்படியாவது அந்த வில்லேஜ்ல இருக்க அவனுக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு நீயும் செட்டில் ஆயிடலாம், சீக்கிரம் ஏதாவது போய் சொல்லி அவளை வரவேன்னு சொல்ல, அது எப்படியா வருவா, அவ வரமாட்டேன்னு போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா புலம்புது. நான் சொல்றதை கேளு, அப்பதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும், எப்படியாவது அவளை இங்க இருந்து கூட்டிட்டு வா, அதான் நல்லதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் ஏதாவது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் புலம்பிட்டு இருக்கு. அவளை எப்படி இங்க நெருங்கவே விடக்கூடாது, அவளை இந்த ஊர்ல இருந்து வெளியே அனுப்பணும், அப்பதான் அது நமக்கும் சேஃப், அவ இங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அங்கிருந்து வேகமா அந்த நின்னு போறா. அவ எங்க வரான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா. அங்க வந்து ஜாவை மீட் பண்ண வரா. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, அதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, அமைதியாரு இது ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, சரி டாக்டர் ஏதாவது டவுட்னா உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரூம் இழுத்துட்டு போறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, எதுக்கு இப்படி வந்து நிக்கிற, உன்னை மட்டும் இப்ப அவ ஷியாவை பார்த்தானா அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்ல, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும், நீ மட்டும் என்ன விட்டு இருப்பியா அப்படின்னு சொல்ல, எனக்கும் அப்படித்தான் இருக்கு, பட் வேற வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் இந்த பொறுக்கி பையனும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான். வேகமா கிஸ் பண்ணிட்டே இருக்க ஏதோ சவுண்டு கேட்கற மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொமான்டிக்கா இருக்காங்க. அதை பார்க்க ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அடி பாவி, ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாளே, இவன் மட்டும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டானேங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுறத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு அவ எனக்கு இன்ட்ரோ கொடுக்கும் போது எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆமா எனக்கும் தான், அப்பவே நான் உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்கா பேச, இது ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கா, அப்ப நான் தான் இதெல்லாம் தெரியாம அமைதியா இருந்திருக்கனாங்கிற மாதிரி ஹீரோயின் எப்படி புலம்பிக்கிட்டே போறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அழுதுட்டே போக டக்குனு ஹீரோ மேல அடிக்கிறா. நல்லா பாத்தியா இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க, இங்க பாரு அவனை ஏமாத்தினாங்கருக்கு இதான் சாட்சி, நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ற, அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் சொல்றதை கேளு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உண்மை சொல்லு, நீ அவனை ரிவெஞ்ச் இருக்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் ஃபேமிலிக்குள்ள நீ வந்துட்டா அவனுக்கு நீ ஆன்டி, அதுக்கப்புறம் உனக்கு அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி, ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, உங்களுக்கு ஏன் என்ன இப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல, பட் வேணாம் இதுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டம், என்ன விட்டுருங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து போறா. போ நீ போ, எங்க போனாலும் நீ என்ன தேடிதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு போன் வருது. எதுக்கு எனக்கு கால் வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி கடுப்பா இருக்கா. அம்மா தான் போன் பண்றாங்க. ஒழுங்கா வந்து உனக்கு நான் பாத்துருக்க மாப்பிளையே கல்யாணம் பண்ணு, எனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்ல, என்ன ஓவரா பேசுற, நீ யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பணம் கொடுக்காம போயிடலான்னு பாக்குறியா, நான் உன் அம்மா, நான் சொல்றது கேளுன்னு சொல்ல, நீ அம்மாவா, நீ என்ன எவ்வளவு
புள்ளி பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஹீரோயின் அழுகுறா. கரெக்டா ஹீரோ கர்ச்சீஃப் எடுத்துட்டு வரான். ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ அழுகாத, கண்டிப்பா உன் பக்கத்துல நான் இருப்பேன்னு. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா, நீங்க எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்தீங்கல்ல, அது இன்னும் வேலிட்ல தான் இருக்கா அப்படின்னு கேக்குறா. என்ன சொல்றேங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, எனக்கே இந்த உலகத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு, சோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, நான் ரெடியா இருக்கேன்னு அவன் அப்படியே கூட்டிட்டு போறான். எங்க போறோம்னு சொல்ல, ஐடி கார்டு எடுத்துட்டு போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலாவான்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்ம ஹாப்பியா இருக்கு அசிஸ்டன்ட் பையனுங்களாம். ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க போடா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டே ஒரு உத விடுறான் ஹீரோ. வாங்க வாங்க கார் ரெடியா இருக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்ல, என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்குள்ள எதுக்கு நான் வரணும், பாட்டியை பார்க்க போகணும்னு சொல்ல, நீ கவலைப்படாத, பாட்டியை பார்த்துக்க நான் ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டேன், பாட்டி இதுக்கப்புறம் என்னோட கண்காணிப்புல தான் இருக்க போறாங்க, நீ பயப்பட வேணாம்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒண்ணு, இத அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், உன்னை பத்தி யாராவது ஏதாவது தப்பா பேசினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், சோ பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு நீ வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது. பாய் ஃப்ரெண்டு தான் போன் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பாட்டியை பாத்துக்கலான்னு வந்தா பாட்டி வேற ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என் பாட்டியை பார்க்கவும் என்ன பார்க்கவும் நீ வர வேணாம், எதுக்கு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியாங்கல்ல அந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. எப்படியாவது நம்ம ஹீரோட ஃபேமிலியை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்னும் வரா. வந்து சாவோட பக்கத்துல க்ளோஸா இருக்க, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த பிரச்சனை பெருசாயிரும் போன்னு சொல்ல, உன்னோட அங்கிளோட ஒய்ஃப் யாருன்னு பார்க்க தான் வந்திருக்கேன், ஏன் நான் பக்கத்துல இருக்க கூடாதா, என்னோட பிடிக்கலையான்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. நீ கொஞ்சம் அமைதியாரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு பப்ளிக்ல வரக்கூடாது, ஸோ அங்கிளோட ஒய்ஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கு, ஸோ அதனாலதான் அங்கிள் சொல்லாமே கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்ல, சரி பாக்குறேன் அது யாருன்னு பாக்குறேங்கிற மாதிரி இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஜாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவே எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி சியாவ் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட பக்கத்துல வந்து நிக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் அங்கிள் கூட வான்னு சொல்ல, என்ன தைரியம் தான் அவளை பத்தி இப்படிலாம் பேசுவ, அவ யார் தெரியுமா, உன்னோட ஆன்டின்னு சொல்ல, என்ன நடக்குது விளையாடாதீங்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சு அவளை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, இவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல இந்த ஆவுக்கு, என்ன நடக்குது, உண்மையாவா போய் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, போய் எல்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி உன்னை பிரேக்அப் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னது இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, இப்ப பார்த்தா அவனோட அங்களே கல்யாணம் பண்ணிட்டான்னு எல்லாரும் பேசுறாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு, இவன் உன்னை பிரேக்அப் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கும் லின்னுக்கும் இடையில போயிட்டு இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இவளுக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை பிரேக்அப் பண்ணா, நீ தான் இவளை சீட் பண்ணிருக்க, சோ இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதானே சொல்ல, லின்னு வந்து ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேச ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அவளோட முடிய பிடிச்சி அந்த பக்கம் இழுத்து தள்ளிட்டான். அங்கிள் நீங்க பண்றது தப்பு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்கு என்கிட்ட இருந்து திருடுறீங்க அப்படின்னு சொல்ல, உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் திருடல, நீ தான் இவளை விட்டுட்டு வேற ஒருத்திக்கிட்ட போயிருக்க, சோ உன்ன மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா இவளுக்கு சேட்டே ஆக மாட்டா, என்னோட ஒய்ஃப் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கத்தான் இந்த பார்ட்டி, சோ இவ தான் என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் இவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாரும் கண்டிப்பா யாரும் இவங்களை பத்தி தப்பா பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னோட ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுற எல்லாத்துக்கும் பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாரும் வந்து ஹீரோயினை பத்தி அப்படியே பிரைஸ் பண்ணி பேசுறாங்க. அதை பார்க்கவும் ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ஜாவ் சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பேசாதீங்க, நானே பேசுறேன்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரி சீப்பான ஒருத்தரை லவ் பண்ணது என்னோட தப்பு தான், முதல்ல இங்க இருந்து போ, உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னா நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, தேவையில்லாம என்னோட லைஃப்ல வராதுன்னு சொல்லி அவன் கண்ணத்துலயே ஒரு ஆறாறைய என்ன பண்றதுன்னு ஜாவுக்கு புரியல. ஜாவ் புலம்புறான், ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லி கையை பிடிச்சிருக்க, இதுக்கப்புறம் என் பக்கத்துல கூட நீ வரக்கூடாது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜாவோட பக்கத்துல போய் நான் உன்னோட ஆன்டி, இதுக்கப்புறம் என்ன ஆன்டின்னு கூப்பிடுன்னு சொல்ல, ஜாவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்ன ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி எங்க 2 பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சது, அதுக்கு காரணம் இவதான், அந்த பார்ட்டியில இவதான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தா, அப்ப வேற வழி இல்லாம தான் அங்கிள் கூட நான் ஒன்னா இருந்தேன், சோ இப்ப புரியுதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்ல, லின்ன பார்த்து ஜாவ் மறைச்சிட்டே இருக்கான், நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ள அங்க பார்த்தா தாத்தா மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தாத்தா வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. இதை பார்க்க லின்னுக்கு கடுப்பா இருக்கு. அதை விட நம்ம ஜாவோட அம்மாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. போய் இவளுக்கு போய் இவ்வளவு கிஃப்டா, என் பையனை கரெக்ட் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நின்னா இப்ப எனக்கு ஈக்குவலா வந்து நிக்கிறாளே, இவளுக்கு போய் இவ்வளவு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவோட வயிறு எரியுது.
அப்புறம் தாத்தா சொல்றாங்க, "இங்க பாரு இதுக்கப்புறம் இவகிட்ட நீ மரியாதையா நடந்துக்கோ. இவ உனக்கு ஆன்டின்னு." "தாத்தா நீங்க மறந்துட்டீங்களா இவள? இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அங்கிள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாத. அவளுக்கு உன்ன பிடிக்கல. அதனாலதான் உன் அங்கிள சூஸ் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தாத்தா நான் சொல்றது புரிஞ்சுக்காங்கன்னு சொல்ல, அவங்க அப்பா வாடான்னு சொல்லி இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அப்புறம் எல்லாரும் ஹீரோயினை பத்தி பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி பேசினா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால ஹீரோ எல்லாருக்குமே கொலாபரேஷன் பண்ணி கொடுத்துட்டான். போதும் போதும் இதுக்கப்புறம் கொலாபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்குமே கொலாபரேஷன் பண்ண ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்புறம் வெட்டிங் நைட்டு தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல வரான். என்ன மிஸ்ஸஸ் ஷா, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லி பக்கத்துல போக, இதுக்கப்புறம் என்ன என்னன்னு கேட்டா, வெட்டிங் நைட்டப்ப என்ன நடக்குமோ அதான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போக, இங்க பாரு உனக்கு பனிஷ்மெண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே இன்டிமேட்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னதான் இது செகண்ட் டைமா இருந்தாலும் ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனால அதை ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணனால அவ அக்செப்ட் பண்ணிட்டா. இப்ப அவனால முடியல. ஹீரோ சொல்றான், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்போ உனக்கு ஓகேன்னு தோணுதோ அப்ப சொல்லு, நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கு இப்பதான் ஹீரோ பத்தி புரிஞ்சுக்கிட்டா. பரவாயில்ல, என்ன அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயினை சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வர எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்க. அங்க அந்த ஜாவோட அம்மா உட்காந்து ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. வா வா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல, என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா, என்ன இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சாரி அப்படிங்கிற மாதிரி அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உட்காருன்னு சொல்லி சேரெல்லாம் ஹீரோ தான் இழுத்து போடுறான். ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. இந்தா உனக்கு பிடிச்சது என்னமோ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சர்வ் பண்ண, சும்மா இல்லாம அந்த ஜாவ் பையன் நம்ம ஹீரோயினோட காலை லைட்டா சுரண்டி விடுறான். என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ அமைதியா இருக்கா. சரி இந்தா உனக்கு சாப்பாடு சர்வ் பண்றேன்னு சொல்ல, என்ன மேல அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஜாவ் மறுபடியும் ஹீரோயினை நோண்டிக்கிட்டே இருக்க. வேணும்னே போர்க்க தூக்கி கீழே போட்டுட்டு அந்த போர்க்கு எடுத்து அவன் கால்லயே ஒரு குத்து குத்து அவன் ஆணு கத்துறான். என்னன்னு எல்லாரும் கேட்க, இல்ல இல்ல காலு கிராம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, உன்னோட ஸ்போக் ஏதோ டர்ட்டியா இருக்க மாதிரி இருக்கு, உனக்கு வேற கொண்டு வர சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மெய்டு கிட்ட வேற கொண்டு வாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க பார்த்தா அந்த ஜாப் ஒரு மெய்டை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அந்த அம்மா கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிது, ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க, நான் தெரியாம எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் சொல்ற வேலையை நீ பண்ணா உனக்கு பணம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உன் பொண்ணுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. என்னாச்சு, எதுக்கு உங்களை போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்ல, மெய்ட் நான் போறேன்னு சொல்லி இந்த பக்கம் போக, இங்க பாரு நீ தேவையில்லாம அடுத்தவங்க மேல கை வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டா. போடி போ, நான் நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க வாங்குவதா காட்டுறாங்க. கையில இது பேப்பர் மாதிரி வச்சிருக்காங்க, தூக்கி கீழே போட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இதுல ட்ரக்ஸ் இருக்கு, இது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்து கொடுக்க சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். என்னால முடியாதுன்னு சொன்னா என்ன டார்ச்சர் பண்றா. அப்புறம் என்னோட பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளையும் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, உங்களை கஷ்டப்படுத்தவும் என்னால முடியல, அதுக்குதான் என்ன அடிச்சா அப்படின்னு சொல்லி வாங்க அழுகுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மருந்தை நீங்க சூப்பரா கலந்து கொடுங்கன்னு சொன்ன, என்ன சொல்றீங்க, அதனால அதனால எனக்கு எதுவும் வராது, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் சரியா, நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணுங்க, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. அதுக்கப்புறம் நைட் எல்லாரும் சாப்பிட்டுருக்கு வந்திருக்காங்க. தாத்தா உட்காந்துருக்காரு. ஒரு நிமிஷம், நான் ஸ்பெஷலா ஒரு சூப் ரெடி பண்ண சொன்னேன், வாங்க உனக்கு கொண்டு வருவாங்கன்னு ஹீரோயின் கிட்ட ஜாவ் சொல்றான். அதுக்கப்புறம் வாங்க அந்த சூப்பை கொண்டு வந்து, இது நியூட்ரிஷன் சூப் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போக, இது குடி, உன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, தேங்க்யூங்கிற மாதிரி அமைதியா ஹீரோயின் இருக்கா. குடி டி குடி, குடிச்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோயின் அதை குடிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சு. அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியல, எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேல போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டா அப்படியே தண்ணி குடிக்கிறா. அவனால சுத்தமா முடியல. கரெக்டா ஜா வெளியே நின்று பாக்குறான். போன் பண்ணி ஹீரோ என்ன பண்றான்னு சொல்லி கேட்க, மீட்டிங்ல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரின்னு ஹீரோயினோட ரூம்குள்ள அவன் வரான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு, நேத்துக்கிட்ட வந்த வெளியே போன்னு சொல்ல, உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண நான் வந்திருக்கேன், அவன் கூட ஒன்னா இருந்தேன்னா அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், சோ இதுக்கப்புறம் என் கூட ஒன்னா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்ல, நீ பண்றது தப்பு போ அந்த பக்கம்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட அப்படியே தப்பா நடந்துக்கிறதுக்காக பக்கத்துல போய்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆரம்பத்துல இருந்து உன்னை நான் டச் பண்ணதே இல்ல, அதனாலதான் என்ன விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே டச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அந்த பக்கம் போன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, இவன் விட மாட்டேங்கிறான். ஹீரோயின் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து யாரும் வர மாதிரி இருக்கு. அது நம்ம ஹீரோ தான். வந்த உடனே மூஞ்சிலேயே ஒரு குத்து, அப்படியே போய் கீழே விழுந்துட்டான். அப்படியே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. டக்குன்னு போய் ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. நான் எப்படி வராம இருப்பேன், நான் உன்னை மிஸ் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கரெக்டான டைம்ல நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டு நேத்துல கிஸ் பண்றான். அப்படியே போய் ஜாவோட பக்கம் போக, அங்கிள் அது வந்துன்னு சொல்ல மறுபடியும் ஒரு மூஞ்சில ஒரு குத்து, அப்படியே கீழே விழுந்துட்டான். என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப்
கிட்ட இப்படி நடந்துப்பேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். கண்டிப்பா இவன் ஏதோ பிளான் பண்றா, அதுல நம்ம மாட்டாம இருக்கணும்னா எப்படியாவது ஹஸ்பண்டை வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. நான் கீழே ஸ்லிப் ஆயிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு தான் அவன் அந்த சூப்பு குடிக்கவே அங்க போயிருப்பா. சோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஹீரோ வந்திருப்பான். அப்புறம் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா கத்துறாங்க, ஐயோ என் பையனை விட்டுருன்னு. அம்மா நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல, ஆமா என் பையன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், இவதான் ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணலன்னு ஹீரோன்னு சொல்றா. ஒரு பொண்ணு அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ பணத்துக்காக இவனை கல்யாணம் பண்ணாலும் உனக்கு என் பையனை தான் பிடிச்சிருக்கும், அதனால இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கழுத்துல காலை வைக்கிறான். ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு என் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் கல்யாணம் பண்ணேன், நீங்க தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ சிரிக்கிறான். அசிஸ்டன்ட் பையன் வந்து எதுக்கு பாஸ் சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அவ சண்டையில என்ன ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்குள்ள அங்க இருந்து வாங்கமா வராங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து போட சொன்னான், ஆனா நான் போடல, அவன் என்னை எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க, என் பொண்ணையும் வச்சு என்ன மிரட்டினான், எனக்கு வேற வழி தெரியல, சோ அதனால என்னால என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்ல, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு அம்மா கத்துறாங்க. ஒருவேளை இவ போய் சொல்லுவாங்களோ, ஒரு மெய்டு சொல்றதை நம்பிட்டு நம்ம வீட்டு பையனை சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஹீரோ ஒரு ப்ரூஃப் காட்டுறான். அதாவது இவன் போட்டு அந்த மெய்டு அடின்னு அடிச்சிருப்பான்ல, அதெல்லாம் வீடியோல இருக்கு. அதை காட்டவும் அப்பதான் எல்லாரும் நம்புறாங்க. மன்னிச்சிரு, என் பையனை மன்னிச்சிருன்னு அப்பா மன்னிப்பு கேட்கிறாரு. ப்ளீஸ் உன் அண்ணனுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ ஈஸியால இவனை விட மாட்டேன்னு சொல்ல எல்லாரும் ஹீரோ கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னு ஹீரோக்கு புரியல. சாரிப்பா, என்னால இதை விட முடியாது, என் ஒய்ஃப் அவன் இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்ல, சரி நான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடாது, இந்த ஃபேமிலில இருந்து வெளியே போங்க, அப்ராட் போங்க, திரும்ப வரவே கூடாதுன்னு சொல்ல அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ராட்ல என்னால போக முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அவங்க காயம் சரியாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டுட்டு 3 பேர் அப்ராட் போங்க, அட்லீஸ்ட் நீங்க அங்கேயாவது உயிரோட இருப்பீங்க, இங்க இருந்து அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் அப்பா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஜாவை இழுத்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு உனக்கு ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல, அப்புறம் உடனே வாங்கம்மா சொல்றாங்க, நான் உங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கலக்கவே இல்லை, கொஞ்சம் சிக்கன் சூப்பு தான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், அது லைட்டா ஹீட்டா இருக்கும் அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்படியா உண்மையாவா, ஆனா எனக்கு உண்மையாவே ஹீட்டா இருந்ததுன்னு சொல்ல, அதனாலதான் ஹீட்டா இருந்திருக்கும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையனை திரும்பி ஹீரோ மறைக்கிறான். அவன் அந்த பக்கம் போயிட்டான். உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ நல்லா இருக்கீல்லன்னு சொல்ல, நான் இப்ப நல்லா இருக்கேன், சரி ஓகே, அப்ப உனக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, ஹீரோ வந்து சேவ் பண்ணது. இவன் வேற ரொமான்டிக்கா வரானா, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ரூமை லாக் பண்ணிட்டு அப்படியே போய் நின்னுக்கிறா. ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னு தெரியல, அவன் பக்கத்துல வரும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி இவ ஃபீல் பண்ண, இந்த பக்கம் டோருக்கு இந்த சைட்ல நின்னுட்டு ஹீரோவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேச அவளுக்கு பிளஷ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஜாவ் பையன் அந்த லின்னை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, இதுக்கு எல்லா காரணம் நீதான். அன்னைக்கு மட்டும் நீ ட்ரக்ஸ் கொடுக்காம இருந்தா அவ கண்டிப்பா என் அங்கிள் கூட ஒன்னா இருக்க மாட்டா. நான் இப்ப அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டேன்னு சொல்ல, அப்ப அவளை விட என்ன உனக்கு பிடிக்கலையா, நான் தானே அழகா இருக்கேன், என்ன உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அவ பேசுறா. இங்க பாரு, உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங், உன்னால என்னோட ஃபேமிலி மொத்தமும் இப்ப அப்ராட் போறோம், போடி வெளியே அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டு என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஜாவ் போயிட்டான். ஓவரா பண்ற, நீ இல்லைன்னா என்ன, உன் அங்கிள கரெக்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக காலேஜுக்கு வர, காலேஜ்ல இருந்து ஹீரோயின் கிளம்புறா. தலையின்னு அதை பாத்துக்கிட்டு இருக்க. அடுத்த அப்பா அம்மா வராங்க. என்ன இங்க வந்து செட்டில் ஆயிலன்னு பாக்குறியா, ஆல்ரெடி வில்லேஜ் சீஃபோட பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டு ஒழுங்கா வான்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுறா. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. மேடம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதான் சார் எங்களை இங்க அனுப்புனாருன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். இன்னும் நீங்க தெரிஞ்சலையா, திரும்ப இவ்வளவு வந்து டார்ச்சர் பண்றீங்களான்னு சொல்ல, நாங்க டார்ச்சர் எல்லாம் பண்ணல, எங்க பொண்ணை கூட்டிட்டு போலன்னு தான் வந்தோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உங்களை நான் கண்ணுல பார்க்கவே கூடாது, ஒழுங்கா எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோ சொல்ல, அவங்க அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோ கேட்குறான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இங்கே பாரு நான் உன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் உன்னை பத்திரமா சேவ் பண்ணுவேன்னு சொல்லி ஹாக் பண்ணிக்க. இதை பார்க்கும்போது இன்னும் டென்ஷனாக இருக்கா அந்த லின்னுக்கு. போனா போட்டுன்னு விட்டா இவ ஓவரா தான் பண்ணுறா, என்னோட பியூட்டியை வச்சு அவனை எப்படி கரெக்ட் பண்ண போறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவன் சாப்பிட்ற சூப்பில் ட்ரக்ஸை கலந்து கொடுக்க சொல்லி வெயிட்டர் கிட்ட பணம் கொடுத்து ட்ரக்ஸையும் கொடுத்து அனுப்புறா. அவனும் போய் கொடுத்துட்டான். ஹீரோவும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு நைட் நான் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணேன்னு சொல்லி அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஹீரோ ரூம்ல போய் ஸ்டே பண்ணிட்டான். இந்த ஹோட்டலோட எம்டியே நம்ம ஹீரோ தான். ஸோ அதுக்கு
அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு லின்னு வரா, வெயிட்டரோட வரா. ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவன் பயந்துக்கிறான். உனக்கு பிரச்சனை எல்லாம் வராது, இந்த கார்டுல நிறைய பணம் இருக்கு, நீ இதை யூஸ் பண்ணிக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் நான் கூட ஒன்னா இருந்துட்டேன்னா கண்டிப்பா நாளைக்கு இந்த ஹோட்டலோட ஓனர் நான் ஆயிருவேன். உனக்கு போனா போட்டோம், இந்த ஹோட்டல்ல கொடுக்குறேன், நீயே வச்சுக்கோ, ஓகேவான்னு சொல்ல பணத்துக்காக அந்த பையனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒண்ணு, நான் உள்ள இருக்கும்போது சவுண்டு கேட்கும், அப்ப நீ டோர் ஓபன் பண்ணாம லாக் பண்ணிட்டு இங்க இருந்து போயிரு, அதான் எனக்கும் சேஃப்டின்னு சொல்ல, சரி மேடம் நீங்க சொன்னபடி எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு ரூம் கீ கார்டை கொடுக்குறான். சரி மறந்துடாத, நான் சொல்றத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள அந்த நின்னு போறா. எப்படியாவது என்னோட அழகை வச்சு அவனை கரெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அவன் கூட இருந்துட்டா, அதுக்கப்புறம் அவனுக்கு வேற வழி இல்ல, என் பின்னாடியே வர போறான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. இங்கேயும் இந்த வெயிட்டர் பையன் லாக் பண்ணிட்டு போறான். ஸோ அதுக்கப்புறம் அங்க பார்த்தா ஹீரோ ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு அப்படியே பாட்டில உடைச்சிட்டு திரும்புறான். கையில பாட்டிலோட லின்னோட பக்கத்துல வர, லின்னுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கதவு திறன்னு காத்த, மேடம் சொன்னாங்க திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கீ எடுத்துட்டு வேகமா அந்த வெயிட்டர் அந்த பக்கம் போயிட்டான். இங்க லின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பாட்டில் பீஸ் எடுத்து லின்னோட கழுத்துக்கிட்டே வச்சுட்டான் ஹீரோ. உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனான்னு சொல்ல, ப்ளீஸ் நான் வேணும்னு எதுவும் பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், என்னை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வரா. நீ ஒரு டைம் என்ன ட்ரை பண்ணி பாரு, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ அப்படியே கத்தி மாதிரி கையில வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டு நான் போயிடுறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை விடணும்னா இப்போ என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுக்குறான். உடனே ஃபோன் பண்ணிட்டு, இங்கே பாரு ஜியா, நீ எங்கே இருக்கன்னு தெரியல, பட் சீக்கிரம் வா ஹோட்டலில், உன் ஹஸ்பண்ட்க்கு நான் ட்ரக்ஸை கொடுத்துட்டே வேற வழி இல்லை, நீ வந்தே ஆகணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளும் அங்கேருந்து கிளம்பி வரா. இங்கே பார்த்தா அந்த லின்னை விடுற மாதிரி இல்லை ஹீரோ. பயந்து போய் லின்னை இந்தாங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியாக போக முடியாது, சரியா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் அங்கே தான் அவளும் இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ ட்ரக்ஸ் கொடுத்தனால ஒரு மாதிரி இருக்கிறா. கண்டிப்பா இந்த டைம் நான் உங்களை சேவ் பண்ணுவேன், போன டைம் நீ என்ன சேவ் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்றா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் மார்னிங் நம்ம ஹீரோ அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. ஒரு நிமிஷம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்ல, அங்க இருந்து அந்த வெயிட்டரையும் அந்த லின்னையும் இழுத்துட்டு வராங்க. அப்படி லின்னோட மூஞ்சில எல்லாம் செம்ம காயும், பயந்து போய் நிக்கிறா. நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட்டுருன்னு சொல்லி கத்துறா. அந்த வெயிட்டர் சொல்றான், நீ தானே பணம் கொடுத்து என்ன இதெல்லாம் பண்ண சொன்ன, உன்னால எனக்கு வேலையும் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லி அவன் அழுகிறான். இல்ல அவன் போய் சொல்றான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் பாக்கெட்ல இவ கொடுத்த கார்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணலான்னு சொல்ல, ஆல்ரெடி கூ ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவளோட பேரண்ட்ஸ் இப்போ இங்க வந்துருவாங்க, வரட்டும் அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா கண்டிப்பா இவளுக்கு ஆனா பனிஷ்மெண்ட் இவளுக்கு கிடைக்கும், அது என் ஒய்ஃப் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அவளோட பேரண்ட்ஸ் வராங்க. எதுக்கு என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோ ஃபேமிலியோட அப்பா அம்மா வந்து அப்படியே நின்று பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இங்க பாருங்க, நீங்க பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரி எங்க ஃபேமிலி இந்த அளவுக்கு நீங்க பண்ணக்கூடாது, பண்றது தப்புன்னு சொல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னோட பேரண்ட்ஸ் நான் தப்பே பண்ணலன்னா கூட அது தப்புன்னு சொல்றாங்க, இங்க ஒருத்தி தப்பு பண்ணி நின்னா கூட என் பொண்ணுன்னு எவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இருக்க, பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்க போறீங்களோ கொடுங்க, கண்டிப்பா அவ தப்பு பண்ணனா அதுக்கான பனிஷ்மெண்ட் நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்காக அவள் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றா, ஒரு ப்ராஜெக்டை பத்தி தான் பேசுறா. ஆக்சுவலி நம்ம 2 பேர் கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்டை நீங்க வித்ரா பண்ணிடணும்னு சொல்ல, அது 1 பில்லியன் ப்ராஜெக்ட், நான் தரமாட்டேங்கிற மாதிரி லின்னு பேசுறா. உடனே அப்பா சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க உங்க பொண்ணை கூப்பிட்டு போகலான்னு சொல்ல, நீ பண்றது தப்புன்னு சொல்லி லின்னு ஓவரா பேசுறா. நீ வாய் மூடிட்டு வான்னு சொல்லி அம்மா அந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அப்பாவும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு, எங்க பொண்ணு நாங்க கூட்டிட்டு போறோம், இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, அதுக்கப்புறம் அந்த வெயிட்டரை ஃபயர் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்குள்ள நீ வரவே கூடாது, உனக்கு வேலை போச்சு கிளம்புன்னு சொல்ல, அவனே அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா, மேடம் சூப்பர் மேடம், கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல, என் ஒய்ஃப் அப்படித்தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்ல, ஆக்சுவலி நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக்க சொல்றா. அதாவது ஹீரோயின் அந்த லின்னு இவங்க எல்லாமே ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. லின்னு வந்து அவங்க அடாப்டிவ் பொண்ணு, நம்ம ஹீரோயின் ஒரிஜினல் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஹீரோயின் பசிக்குதுன்னு வருவா, அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க, போய் துணி எல்லாம் துவைச்சிட்டு வந்து மிச்ச மீதி இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லி அம்மா சாப்பிடும்போது ஹீரோயின் வந்தப்ப விரட்டி விட்டாங்க. அவளும் போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலான்னு அங்க வந்து பாப்பா, அங்க சாப்பாடே இருக்காது, சும்மா மிச்ச மீதி கொஞ்சோண்டு இருக்கும், அதைத்தான் சாப்பிட்டுருப்பா. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ரொம்ப நிறைய கஷ்டம். ஸோ அதெல்லாம் நினைச்சு இப்ப ஃபீல் பண்ண உடனே ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல எந்த கஷ்டமும் வராது, ஏன்னா உன் கூட நான் இருப்பேன், உன்னை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ எனக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு, நான் ஜுவல்லரி டிசைனுக்கு போய் ஆகணும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. போகும்போது அவனோட தலைமுடி ஒண்ணு ஹீரோட கையில இருக்கு. இதை எப்படியாவது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஒருவேளை இவ கோ ஃபேமிலியோட பொண்ணா இருப்பாளான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ கொடுத்து விட்டான். அவனும் அதை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட இன்டர்ன்ஷிப்க்கு போய் பார்த்தா
பார்த்தா அது அந்த லின்னோட ஆபீஸ். லின்னுக்கு ஓவரா நம்ம ஹீரோயின் புள்ளி பண்றா. நம்ம ஹீரோயின் கேட்பாளா, இங்க பாரு இந்த கம்பெனி நீ ஒன்னும் ஓனர் கிடையாது, நீ இங்க வந்திருக்க அவ்வளவுதான், ஓவரா தான் பேசுறேன்னு சொல்லி அங்க சண்டை பெருசாகுது. அடிக்கலான்னு வரா லின்னு. அவ கையை பிடிச்சி, நீ அடிக்கிறத வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறியா, அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டேன்டின்னு சொல்ல அவ வேகமா அங்க இருந்து போயிட்டா. சரி, இன்டர்ன்ஷிப் இப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட டிசைன் டிராப்ஸா கொடுங்க, அதுல இருந்து ஒரு பெஸ்ட் டிசைனை நாங்க செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேனேஜர் போயிட்டாரு. நம்ம ஹீரோயினும் டிசைன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, டிசைன்ல அப்புறம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லிட்டு அப்படி கியூட்டா கிஸ் பண்றா. ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா இருக்காங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோ அக்செப்ட் பண்ணனால அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இங்க டிசைனர் எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லா டிசைனுமே லின்னோட அம்மா தான் செக் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு பெரிய டிசைனர் போல. பட் எல்லா டிசைன்லயுமே நம்ம ஹீரோயின் பண்ண டிசைன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அந்த லின்னுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏமா எதுக்குமா சும்மா அவளை பிரைஸ் பண்றீங்க, அவ என்னை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா, நான் தானே உங்க பொண்ணு, ப்ளீஸ் எனக்கு ஃபேவர் பண்ணுங்க, அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அவளோட டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னேன், மத்தபடி எதுவும் நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல மீட்டிங். ஸோ யாரோட டிசைன் செலக்ட் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லின்னு வரா. இங்க செலக்ட் ஆனது உன்னோட டிசைனை தவிர மத்த எல்லா டிசைனும் செலக்ட் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு ஹீரோனை பார்த்து சொல்ல, அது எப்படி என் டிசைன் செலக்ட் ஆகாம இருக்கும், நான் எல்லாரும் விட நல்ல பெட்டரான டிசைன் தான் கொடுத்தேன்னு சொல்ல, பட் உன் டிசைன் இங்க செட் ஆகாதுமா, ஸோ அதனால நான் மேனேஜரா நான் தான் முடிவு பண்ண போறேன் இன்னைக்கு, ஸோ நீ உன் டிசைன் டிராப்த நீயே வச்சுக்கோ, உனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ ஆபீஸ்ல பிஸியா இருக்கான். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப என்னோட ஒய்ஃபுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. ஸோ அதுக்கப்புறமா காட்டுறாங்க, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பான் ஹீரோ, எல்லாரையும் வர சொல்லியிருப்பான், எல்லா ஃபேமிலியும் இருக்கு, நம்ம கோ ஃபேமிலியும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ எதுக்காக இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணான்னு சொல்லி லின்னு கேட்க, அவங்க ஒய்ஃபை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா அவளுக்கே எப்பயுமே சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப லின்னு ஓவரா கத்துறா. அம்மா அமைதியாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வராங்க. ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச், ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, ஆமா பர்ஃபெக்ட் மேட்ச் தான், நீங்க கோ ஃபேமிலி இவ்வளவு தூரம் கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே வரான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமான்னு சொல்ல, அப்புறம் என்னால டிசைன்ல செலக்ட் ஆக முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஹீரோ சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்க, ஃபைலை செக் பண்ணி பார்க்க ஹீரோனோட டிஎன்ஏவும் இவங்க டிஎன்ஏவும் மேட்சா இருக்கு. அப்ப ஹீரோயின் தானே இவங்க பொண்ணு. ஸோ அப்ப பார்த்துட்டு ஹீரோயினை தேடி பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பாக்குறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் அந்த ஃபைலை பார்த்துட்டே இருக்க, எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஸோ ஹீரோயின் தான் ஒரிஜினல் பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனா என் பொண்ணு எப்படியாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாம அம்மா நிக்க, இதுக்கு எல்லா காரணம் இந்த லின்னு தான். லின் சொல்லி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, அவ எதுவுமே பேசல. இழுத்துட்டு வான்னு சொல்ல, அங்க பார்த்தா அந்த லின்னோட அப்பா அம்மா வராங்க. அவங்க வந்தோடனே நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல ஒரு டைம் இவளை தேடி அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க கூட எனக்கு இவளை அனுப்புறதுல விருப்பம் இல்லை. இவ என்னோட அடாப்டிவ் பொண்ணு தான். ஸோ சொந்த பொண்ணு இருந்தா அவளாவது ரிச்சா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பொண்ணு தான் உங்க பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி அனுப்பி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஹீரோயின் அவன் முகத்தை கூட காட்டியிருக்க மாட்டா, திரும்பியே தான் நின்றுப்பா. அதனால ஹீரோனோட முகத்தை அவங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி சீக்கிரமா கல்யாணம் எல்லாம் அரேஞ்ச் பண்றோம், அப்படியே உங்களை கூப்பிடுறோம், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ஏய் சீக்கிரம் போடி, கூப்பிடுறதே பேசு, எப்படியாவது போய் செட்டில் ஆயிரு, அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அம்மா லின்னுக்கு சொல்லி தர, சரிம்மா நான் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த லின்னும் கிளம்பிட்டா. அப்புறம் இங்க நடந்த கதை எல்லாத்தையும் அப்பா அம்மா சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல, அப்ப நீதான் என் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே பக்கத்துல வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவு அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ கூ ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, என்னோட ஒய்ஃப், என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இதுக்கப்புறம் என் பொண்ணை நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம், பத்திரமா பாத்துப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த லின்னை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்ல, அவ அதுக்கப்புறம் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில பொக்கேயோட அப்படியே முட்டி போட்டு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்றா. ஆல்ரெடி நம்மளுக்கு மேரேஜ் நடந்திருந்தாலும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஸோ அதனாலதான் இந்த டேட்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அது கேட்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபைனலி ரெண்டு பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஹாப்பி எண்டிங்ல வந்த ஒரு மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.